உங்க ரிலேஷன்ஷிப்ல சில சமயம் என்னடா இப்படியே போய்க்கிட்டே இருக்கே! ஒரு லவ் ஃபீலே இல்லையே! அப்படின்ற மாரி எப்பயாவது தோணியிருக்கா? சப்போஸ் உங்களுக்கு அப்படி தோணியிருந்தா, உங்க பார்ட்னர் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பேக்கேஜ்ல சிலத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அது என்னென்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த பேக்கேஜ்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது கண்ட்ரோலோமீட்டர். ஸோ இந்த பேக்கேஜ பொறுத்தவரைக்கும் பர்சனல் ஸ்பேஸ்ங்கிறது துளி கூட என்னன்னு தெரியாது. நீங்க என்ன சாப்பிடணும்? என்ன ட்ரெஸ் போடணும்? யார் கூட பேசணும்? எப்படி பழகணும்? எங்க போகணும்? எங்க வரணும்? இது எல்லாத்தையும் இந்த பேக்கேஜ் தான் முடிவு பண்ணும். இது கூட சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றது இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஃபீச்சர் லைவ் லொகேஷன் ட்ராக்கர். ஸோ இந்த லைவ் லொகேஷன் ட்ராக்கர் என்ன பண்ணும்னா, நீ எங்க இருக்க? யார் கூட இருக்க? எனக்கு இப்பயே ஃபோட்டோ அனுப்புன்னு கேட்கும். நீங்க ஃபோட்டோ அனுப்புனாலும், "இல்ல, இல்ல நீ இன்னத்து நியூஸ் பேப்பர் வாங்கி, இன்னத்து டைம்ல இப்ப எடுத்து அனுப்புன்னு" கேட்கும். 2வது ஃபீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்டர். இங்க யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது, யார் கூட பேசணும், அப்படியே பேசினாலும் அத எப்ப பேசணும், இது எல்லாத்தையும் இந்த ஃபில்டர் தான் முடிவு பண்ணும். 3வது ஃபீச்சர் கால் லாக் ஆடிட்டர். ஸோ இந்த ஃபீச்சர் என்ன பண்ணும்னா, நீங்க யார் கூட பேசியிருக்கீங்க, எத்தன மணிக்கு பேசியிருக்கீங்க, யாருக்கு என்ன மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையும் உங்க மொபைல் வாங்கி டே பை டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 4வது ஃபீச்சர் தான் பெஸ்ட் ஃபீச்சர் கில்ட் ட்ரிகர். ஸோ இந்த ஃபீச்சர் என்ன பண்ணும்னா, சப்போஸ் அவங்க பேச்ச மீறி நீங்க ஏதாவது நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, "ச்சே! அப்போ உனக்கு என் மேல லவ்வே இல்ல. நீ ட்ரூவாவே இல்ல. நீ லாயலாவே இல்லன்னு" சொல்லி உங்கள கில்ட்டுக்குள்ள உட்கார வைக்கும். இதுதான் இந்த பேக்கேஜோட சிறப்பம்சம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய 2வது பேக்கேஜ் எமோஷனல் பிளாக்மெயிலோமீட்டர். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேக்கேஜ். நீங்க ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்ட கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மோடுக்கு மாத்திரும். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு எல்லாருமே நெனைப்போம். ஓகே. கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸ் வேணும். என்னதான் நம்ம லவ் பண்ற ஆளா இருந்தாலும், கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸ் வேணும்னு எதிர்பார்ப்போம். கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அப்படி நீங்க தப்பி தவறி சொல்லிட்டீங்கன்னா, இந்த மீட்டர் என்ன பண்ணும்? "ஓ! அப்போ உனக்கு என் மேல லவ் இல்லையா? அப்ப என்கூட இருக்கணும்னு உனக்கு தோணலையா? எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண உன்னால முடியலையா?" அப்படின்னு உங்கள கில்ட் ஆக்கும். இதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபீச்சர் வந்து பிட்டி பார்ட்டி. பிட்டி பார்ட்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து ஃப்ரெண்டு கூட வெளியில போறேன், இல்ல ஒரு மால் போறேன், ஒரு ஷாப்பிங் போணும், இல்ல நான் பசங்க கூட மூவிக்கு போறேன். ஸோ இந்த மாரி ஏதாவது சொல்லும்போது, "ஓ! அப்ப நீ வந்து என்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல உன்னால. நீ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா?" அப்படின்னு சொல்லி எமோஷனலா உங்கள பிளாக்மெயில் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், நீங்க சப்போஸ் உங்க பேரண்ட்ஸ் கூட ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருந்தா கூட, ம்ஹ்ம். நீங்க வந்து இவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கணும். அங்க யாரையும் மதிக்கக்கூடாது. அடுத்த ஃபீச்சர் சைலன்ட் ட்ரீட்மெண்ட். சப்போஸ் நீங்க ஏதாவது அப்படி மாறி தப்பு பண்ணிட்டீங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் இது தப்பு. நம்மள பொறுத்தவரைக்கும் இது நார்மல் தான். சப்போஸ் நீங்க அப்படி மாத்தி எதனா ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா, அவ்வளோதான் போச்சு. உங்கள அப்படியே பேசாமயே சைலன்ட்லயே இருந்து சாவடிச்சுருவாங்க. அடுத்து பாஸ்ட் சஃபரிங். இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம எல்லாருமே ரிலேஷன்ஷிப்ல எதனா 1, 2 மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அந்த மிஸ்டேக்க 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணியிருப்பீங்க. அத லைஃப் லாங் சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க. "நீ அன்னைக்கு அப்படி பண்ணில, என் பேச்ச கேட்காம இப்படி பண்ணில" அப்படின்னு சொல்லி உங்கள திரும்ப, 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 திரும்ப உங்கள சஃபர் ஆக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஃபீச்சருக்கு பேரு பாஸ்ட் சஃபரிங். அடுத்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, சர்வஞானி கிரிட்டிசிசம் கிட். ஸோ இந்த சர்வஞானி கிரிட்டிசிசம் கிட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உங்கள பத்தி எல்லாமே தெரியுங்க. நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பிடிக்காது? இது எல்லாமே தெரியும். அப்படின்னு அவங்க நெனச்சுப்பாங்க. பட் ஆக்சுவலா எதுவும் தெரியாது. ஸோ இதோட ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். நீங்க சப்போஸ் ஏதாவது ஒரு சஜஷன் கேட்குறீங்கன்னா, உங்கள நெகட்டிவாவே தான் பேசுவாங்க. "இல்ல, இல்ல உனக்கு அதெல்லாம் செட் ஆவாது." சப்போஸ் நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்குறீங்கன்னா, அந்த ஷர்ட்லாம் உனக்கு சரி இருக்காதுடா. ஏய் உனக்கு அந்த சுடியெல்லாம் நல்லா இருக்காதுடி. உனக்கு அந்த கிராப் டாப்லாம் நல்லா இருக்காதுடி." அதாவது அவங்களுக்கு என்ன வேணுமோ, அதுதான் உங்களுக்கு செட் ஆகுன்ற மாரி அவங்க வந்து திங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாரி நீங்க ஒரு உங்களுக்கு புடிச்ச ஒரு ஹாபி பண்ண போறீங்கன்னா, "அதெல்லாம் நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும். இப்ப எதுக்கு பண்ற? இவ்வளோ நாள் விட்டு." அந்த மாரி உங்கள வந்து உங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவா நீங்க இருந்தாலுமே, உங்கள டவுன் பண்ணி கொண்டு போயிருவாங்க. 2வது ஃபீச்சர் பாசிவ் அக்ரசிவ் பிரைஸ். இந்த பாசிவ் அக்ரசிவ் பிரைஸ் என்னன்னா, நீங்க வந்து
உங்க லவ்வருக்காக எதனோ ஒண்ணு பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேர்ள் நீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு நல்லா ஃபுட்டு சமைச்சு எடுத்துட்டு போய் குடுக்குறீங்க. அவன் நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு, "நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் எங்க அம்மா அளவுக்கு இல்ல." அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வைப்பான். நீங்க ஒரு பையனா இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்க உங்க லவ்வர் கிட்ட எதனா ஒண்ணு உங்களோட டேலண்ட்டா ஏதோ ஒண்ண காட்டுறீங்கன்னு வைங்களேன். அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும், "ஓகே தான். பட் என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு உன்னால வர முடியலையே!" அப்படின்னு உங்கள வந்து கம்பேரிசன் பண்ணும். ஸோ உங்கள கம்பேர் பண்ணி உங்கள குறுகி குறுகி சின்ன ஆளா ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பேக்கேஜோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்த பேக்கேஜ் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பேக்கேஜ். அது என்னன்னு பார்த்தோம்னா, பேக்கேஜ் நம்பர் 4 சோசியல் மீடியா ஸ்பை கிளாஸ். ஸோ இந்த ஸ்பை கிளாஸ் என்ன பண்ணும்னா, நீங்க யார் கூட சோசியல் மீடியால ஃப்ரெண்டா இருக்கணும், யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, இது எல்லாத்தையும் இதுதான் முடிவு பண்ணும். உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் அக்கவுண்ட் இருந்தாலும், "நீ உன் பாஸ்வேர்ட என்கிட்ட குடுன்னு" கேட்கும். நானும் உன்னோடதுல லாகின்ல இருப்பேன்னு சொல்லணும். அதே மாரி அந்த பேர வந்து "என் பேர நீ உன் பயோல போடு" அப்படின்னு சொல்லி உங்கள ஃபோர்ஸ் பண்ணும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியால ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கோ, அது பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் அதுல லைக் ஆயிருக்கும். ஸோ அத வந்து லைக் பண்ணிட்டீங்க. உடனே அத பார்த்துட்டு, "நீ எதுக்கு இத லைக் பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டோ, அத வந்து ஒரு ஆர்கியுமென்ட்டா மாத்திரும். நீங்க யாருக்கும் மெசேஜ் பண்ணக்கூடாது. நீங்க யாருக்கும் லைக் போடக்கூடாது. நீங்க யார் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாரி உங்கள ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளேயே வச்சிருக்கும். அதுதான் இந்த ஃபீச்சர். அடுத்த பேக்கேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, நம்பர் 5 ஐசோலேஷன் கிட். ஸோ இந்த கிட் உங்கள என்ன பண்ணும்னா, உங்கள ஃபேமிலி கிட்ட இருந்தும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தும், உங்களுக்கு புடிச்சவங்க கிட்ட இருந்தும் அப்படியே பிரிச்சு ஐசோலேட் ஆக்கி, உங்கள ஒரு எப்படி சொல்றது? ஒரு பிளாக் ரூம்ல அடைச்சிடும். உங்களுக்குன்னு ஷேர் பண்ணிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க கூட சேராத, இவங்க கூட சேராத, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. எனக்கு மட்டும் தான் நீ சொந்தம். இப்படின்னு சொல்லியே உங்கள யாரு கூடயுமே பழக விடாம, ஒரு கட்டத்தில வாழ்க்கைய வெறுத்து போற அளவுக்கு ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுரும். ஆனா கடைசில அப்படி உட்கார வச்சவங்களும் விட்டுட்டு போயிருவாங்க. அது வேற கத. பட் இதுதான் நம்மளோட 5த் பேக்கேஜ். ஸோ இந்த 5 டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பேக்கேஜ பத்தி நம்ம பேசிட்டோம். இதெல்லாம் பேசும்போது நமக்கு சிரிப்பா வருது. பட் உண்மை என்னன்னா, இது சிரிக்கிற விஷயம் கிடையாது. இது எல்லாமே ரெட் ஃபிளாக்ஸ். லவ் இஸ் ஆல் அபௌட் ரெஸ்பெக்ட், லிஃப்டிங் ஈச் அதர் அண்ட் ட்ரஸ்ட். உங்களோட லவ் எப்ப பார்த்தாலும் ஒரு பர்சன ப்ளீஸ் பண்ணிட்டே இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது லவ் கிடையாது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்க வெளியில வர்ற டைம் இது. யூ டிசர்வ் டு பி ஹேப்பி அண்ட் உங்க லைஃப் ஃபுல்லா உங்கள சப்போர்ட் பண்ற நெறைய பீப்பிள் இருக்காங்க. ஸோ நீங்க ரிலேஷன்ஷிப் பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க ரெட் ஃபிளாக்ன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, யோசிக்காம அதுலருந்து வெளியில வர பாருங்க. Thank you for watching. This is Uplift by BK. I am Bharati Kannan. Thanks.